இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை நிறுத்தியதுதான் ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தினுடைய சாதனை. ஸ்டாலின் மாடலுடைய அரசாங்கம் இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிருக்குது. இந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் என்ன வேணும்? இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவளுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது, அவள் எப்படி மகிழ்ச்சியா வாழ்வது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா போதும். 4 வருஷம் கழிச்சு தான் 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் முதலமைச்சர். இன்னைக்கு விவசாயம் என்றால் அந்த விவசாயத்திற்கு தேவையான நன்மைகள் அண்ணா திமுக ஆட்சியிலே கிடைக்கப்பட்டது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய வரலாற்றிலே, தமிழக வரலாற்றிலேயே ஒரு 5 ஆண்டில் 2 முறை நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். இந்த பகுதியில் ஏரி நிறைந்த பகுதி, இந்த ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும் நீர். அதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அது முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அதை செயல்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருந்தன. அந்த 14,000 ஏரிகள் முதற்கட்டமாக 6,000 ஏரிகள் இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக எடுக்கப்பட்டு இன்றைக்கு தூர் வாரப்பட்டு இன்றைக்கு கோடை காலத்திலே இன்றைக்கு அந்த நீர் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் செஞ்சோம்ல. அதே போல புயல், வெள்ளம், மழை இதெல்லாம் கடற்கரை ஓரம் வெள்ளத்தால் நெற்பயிர் சேதமடைஞ்ச பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளுக்கு சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நிவாரணம் பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி மக்களுக்கு பார்த்து பார்த்து அவருடைய பிரச்சனையை தீர்க்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. அதனால விவசாய தொழிலாளி அந்த தொழிலாளிகளுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலையில்லா கரை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி. அது மட்டுமல்ல, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல சலுகைகள் விவசாய தொழிலாளிக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நம்முடைய விவசாய பெருமக்கள் அவர்கள் வாழ்வு மலர வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை நிறுத்தியதுதான் ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தினுடைய சாதனை. இன்றைக்கு கிராமம் நிறைந்த பகுதி, இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அம்மாவோட அரசு இருக்கின்ற பொழுது 2000 அம்மா மினிக்கிளை கொண்டாந்தோம். 2000 அம்மா மினிக்கிளை கொண்டு வந்தோம். ஸ்டாலின் மாடலுடைய அரசாங்கம் இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிருக்குது. இந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் என்ன வேணும்? ரத்து செய்யப்பட்ட அம்மா மினிக்கிளை 2000க்கு பதிலாக 4000 அம்மா மினிக்கிளை தமிழகத்திலே தொடங்கப்படும். ஏழைகளுக்கு நல்ல முறையில் அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினிக்கிளிக்கு திட்டம். அந்த திட்டம் தொடரும். அதோட நம்முடைய பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அவர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஏராளமான சலுகைகளை கொடுத்தோம். நல்ல திறமையான கல்வி கிடைக்க லேப்டாப் கொடுத்தோம். அதையே நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு 2011-2021 வரை 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காரமாக அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் ஏற்கனவே நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் அந்த திட்டம் கொண்டு வரப்படும். லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்படும். கொரோனா காலத்தில் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் விலையில்லா அரிசி, விலையில்லா சக்கரை, விலையில்லா எண்ணெய் எல்லாம் கொடுத்து ஏழை மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கல, கல்லூரியில் மூடப்பட்டு விட்டது. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தி அவர்கள்
ஆன்லைன்லயே தேர்வு எழுதி அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. அதேபோல பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் அனைவருக்கும் போட்டோம். அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார தடையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அம்மா அவர்கள் அதை தெரிந்து அந்த திருமணம் குறிப்பிட்ட பருவத்திலே நடைபெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அம்மா திருமண உதவி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து 26,000 50,000 கொடுத்து தாலிக்கு தன்னா ஒரு சவரன் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. அந்த திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்றவர்களுக்கு மணப்பெண்ணுக்கு அற்புதமான பட்டு சேலை, மணமகனுக்கு பட்டு வேசி, அதுவும் கூடுதலாக கொடுக்கப்படும். தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லா வேஷ்டி, விலையில்லா சேலை வழங்க வேண்டும் என்று. ஆனால் விடியா திமுக அரசாங்கம் அதை முறையாக வழங்கவில்லை. ஒரு பகுதியில் சேலை கொடுத்தா ஒரு பகுதி வேஷ்டி கொடுக்கறதில்ல, ஒரு பகுதியில் வேஷ்டி கொடுத்தா ஒரு பகுதியில் சேலை கொடுக்கறதில்ல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. இப்படி இந்த ஆட்சியில் இந்த வேஷ்டி சேலை கொடுப்பதிலே மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. விலைவாசி உயராமல் அதிமுக ஆட்சியிலே பார்த்துக் கொள்ளப்பட்டது. இதனால் ஏழை மக்கள் பாதிப்பில்லாம அவருடைய வாழ்க்கை சிறப்பாக நடந்தது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. அதை பத்தி எல்லாம் கவலையே படாத ஒரு முதலமைச்சர் கவலைப்பட்டிருக்காரா? அதை பத்தி கவலையே இல்லை. நல்லா ஜாலியா நேற்று தினம் கூட அவருடைய பிறந்த அவருடைய கல்யாண நாள் நினைக்கிறேன், திருமண நாள அழகா கொண்டாடிட்டு இருக்காரு. நாட்டு மக்கள் எவ்வளவு பிரச்சனை கொண்டாடுங்க வேண்டாங்கல்ல, அதே நேரத்தில் மக்களை பார்க்க வேணும்ல. இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவளுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது, அவள் எப்படி மகிழ்ச்சியா வாழ்வது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா போதும், குடும்பம் மகிழ்ச்சியா இருந்தா போதும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய பணி. அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனுக்குடன் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பாரத பிரதமர் அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் எல்லா முதலமைச்சர் காலொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்திய பொழுது அவர் குறிப்பிட்டது, இன்றைக்கு தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசை பின்பற்றுங்கள் மற்ற மாநிலம் என்று நம்முடைய மாநிலத்தை ஒப்பிட்டு பேசினார் பாரத பிரதமர். அப்படி திறமையான ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக ஒரு திறமையான அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்று. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திட்டம் கூட முழுமையா செயல்படுத்த முடியல. இந்திய அளவில் எந்த ஒரு தேசிய விருதும் பெற்றதா தெரியல. ஆனா அதிமுக அரசுகின்ற பொழுது பல்வேறு துறைகளில் திறம்பட செயல்பட்டு தேசிய அளவில் விருது பெற்று இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளி படித்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுதான் அதிமுக அரசாங்கம். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அவள் கண்ட கனவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி காட்டியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். 67% மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. இவ்வளவு மின் கட்டணம் உயர்த்தியும் இன்னும் கடன்ல தான் இருக்குது. மின்சார வரி கடன்ல தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அதோட இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி 100% வீட்டு வரி உயர்வு, கடவரி 150% உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, போனதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான். அதை கூட விட்டு வைக்கல, குப்பை கூட விட்டு வைக்கல. நீங்க நினைப்பீங்க இப்பதான் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு. இந்த வீடு மாறில இல்ல. அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதற்கு ஏழை மக்கள் மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு, ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு அற்புதமான காங்கிரஸ் வீடு இல்லாத ஏழைகளுக்கு, வீடு இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு
அதிமுக ஆட்சியிலே வீடு கட்டி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைய தினம் இது மாதிரி உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஒரு விளம்பரத்தாளர் அடிச்சு வீடு வீடா வந்து அரசு ஊழியர்கள் உங்கள்கிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்களாம். இதுல வந்து 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் உங்களுக்கு ஏதாவது இருந்தா அத அந்த அதிகாரி சொன்னா அவர் சம்பந்தப்பட்ட அந்த துறையில சொல்லி பிரச்சனை தீர்ப்பாங்களாம். முடியுங்களா? நான் இருப்பது 8 மாசம், 4 வருஷம் கழிச்சு தான் 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் முதலமைச்சர். அவரே ஒத்துக்கிட்டார், நாட்டு மக்களுக்கு உள்ள பிரச்சனை இருப்பதுன்னு ஒத்துக்கிட்டார். ஆக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை மையமாக வைத்து என்னை நாட்டு மக்களை ஏமாற்றி இப்படி கவர்ச்சிகரமா பேசி இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு தங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேறவில்லை என்ற ஒரு தவறான தகவலை பரப்பி வருகிறார். நம்முடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். குறிப்பா காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டம் என்ற அற்புதமான மாவட்டத்தை துவக்கி வச்சோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை